நவசக்தி ஜோதிட கருத்தரங்கம் மிகவும் காலை முதல் மாலை வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நவசக்தி ஜோதிடத்தினுடைய நிறுவனர் உயர் திரு வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலு சிவா ஐயா அவர்கள் நிறைய ஜோதிட அனுபவங்கள் எல்லாமே, அதாவது ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும் பாருங்க, நிறைய இந்த சுரப்பிகள் எல்லாம் எப்படி சுரக்கின்றது என்பது எல்லாம் நமக்கு தெரியாத விஷயத்தை கூட அப்பப்போ இடையில நல்ல டிப்ஸ் போல அறிவியல் பூர்வமாக நமக்கெல்லாம் சொல்லியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு இன்று வருகை புரிந்துள்ள அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும் எனக்கு முன்னால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த கூட்டத்திற்கு, இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து பேச திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு முருகேசன் அண்ணா அவர்களுக்கும், வெப்படை உயர் திரு கந்தசாமி மாமா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று எனக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நட்சத்திர சூட்சமங்கள். நட்சத்திரம் என்றாலே சூட்சமந்தான். பொதுவா கிரகம் என்பது ஒரு அறை. அதிலே நாம் அமர்கின்ற அந்த இருக்கை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் மூலியமாகத்தான் நாம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். கிரகம் என்பது அண்டமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அணு நட்சத்திரங்கள். இப்பெல்லாம் +2 தேர்வு பப்ளிக் தேர்வு 2, 3, அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அந்த தேர்வு எழுதுவார்கள். இந்த வருட +2 படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரெல்லாம் கேட்பார்கள். ஒரு சில நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளோ அல்லது அவருடைய பெற்றோர்களும் நம்மை ஜோதிடர்களாகிய நம்மை அணுகி கேட்பார்கள். என்னுடைய பையன் +2 எழுதுகிறான், இந்த வருஷம் எங்களுக்கு மருத்துவம் படிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்ப மருத்துவம் படிப்பதற்கு நட்சத்திரத்தை பார்த்தால் ஈஸியாக சொல்லிவிடலாம். அதாவது நட்சத்திரங்களில் மருத்துவ நட்சத்திரங்கள் இருக்கின்றது. லக்னமோ லக்ன புள்ளியோ அல்லது சந்திரனோ லக்னாதிபதியோ அல்லது 4ஆம் அதிபதியோ அல்லது உயர் கல்வி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியோ அல்லது புதன், கல்விக்காரகர் புதன் ஆகிய இந்த அதிபதிகள் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் மருத்துவ நட்சத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் இன்று ஒரு காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். கன்னி லக்னம், லக்ன புள்ளி அஸ்தம், நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். 4ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரமாகி உத்திராட நட்சத்திரம். அதே போல புதன் லக்னாதிபதியும் அவரே. புதன் மிருக சீரிட நட்சத்திரம். சூரியன் கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மருத்துவம் 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 என்று சொல்லிக் கொண்டு வருகின்றது. அதாவது லக்ன புள்ளி அஸ்தம், இது ஒரு மருத்துவ நட்சத்திரம். இரண்டாவது சந்திரன் ஜென்ம ராசி நட்சத்திரம், அது விசாக நட்சத்திரம், அது மருத்துவ நட்சத்திரம். அடுத்து 4ஆம் இடம் என்று கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு, அவர் தனுசில் இருந்து உத்திராட நட்சத்திரம்.
அது மருத்துவ நட்சத்திரம். அதற்கு அடுத்தாற்போல் கல்விக்காரகர் புதனை எடுத்துக்கொண்டால் புதன் ரிஷபத்தில் மிருகசீரிடம் நட்சத்திரம். சோ அதுவும் மருத்துவ நட்சத்திரம். சரி, சூரியன் வேண்டுமல்லவா மருத்துவத்திற்கு? மருத்துவத்துறைக்கு சூரியன், செவ்வாய் இதெல்லாம் தேவைப்படும். அதனால சூரியனும் பார்த்தால் சூரியன் வந்து கார்த்திகை நட்சத்திரம். சோ கார்த்திகையும் ஒரு மருத்துவ நட்சத்திரம். ஈஸியா பார்த்தா நாம இதுக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த என்னை இன்றைக்கு பார்த்த ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகருடைய தந்தை தாய் இருவருமே ஜோதிடர்கள். சோ அவர்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்மை போன்ற ஒரு அடுத்த ஒருவரிடம் ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கிறது சிறப்பு என்று கருதி எனக்கு 4 நாட்களுக்கு முன்பாக எனக்கு இந்த சார்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் காலையில் வந்து நான் பதில் சொன்னேன். உங்க பையன் வந்து மருத்துவத்துறைக்கு கண்டிப்பாக செல்வார். மருத்துவத்துறை என்றால் எம்பிபிஎஸ் இருக்க முடியாது. ஆனால் அந்த மெடிசின் சார்ந்து இன்சூரன்ஸ் தயாரிப்பதற்கு உண்டான அந்த கோர்ஸுக்கு வந்து அந்த பையன் போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க இல்லை பையனும் அதாங்க லைக் பண்ணுறான் அந்த இன்சூரன்ஸ் தயாரிக்கிறதுக்கு அப்படின்ட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுங்க ஸ்கேன் பண்ணுறது இப்படியெல்லாம் சில உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த படிப்பு வந்து படிக்க அந்த மாணவன் வந்து விரும்புகிறார் என்று அவர்களுடைய தாய் தந்தையர் வந்து சொன்னார்கள். இது ஏன் இப்போ சொல்றேன்னா, ஒரு பையன் மருத்துவம் படிக்கிறானா, வக்கீலுக்கு படிக்கிறானா, அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அல்லது ஏதாவது அக்ரி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எதை பார்த்து சொல்வது என்றால் அவருடைய நட்சத்திரங்களை வைத்து நட்சத்திரத்துடைய காரகத்தை வைத்து நாம் எளிமையாக ஈஸியாக நாம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் எவை என்றால் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் அனைவருக்கும் தெரியும். அதனால அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ அல்லது 4ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ அல்லது புதனோ இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து இது ஒரு சான்ஸ், அது இது ஒரு பேஸ். லக்னப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க மருத்துவம் சார்ந்து ஒரு நாலேஜ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்தியில் வந்து இதே போலத்தான் யாரெல்லாம் இந்த லக்னம் லக்னாதிபதி அதே போல சூரியன் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் வந்து கிருத்தியாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மருத்துவத்துறைக்கு செல்வார்கள். அப்புறம் அடுத்ததாக ரோகிணி இருக்கின்றது. ரோகிணி என்றால் இந்த அனஸ்தீசியா படிப்பதற்கு உண்டான அந்த நட்சத்திரம், அதாவது மயக்கவியல் துறையில வந்து சிறந்து விளங்குவாங்க. அடுத்ததாக வந்து என்னன்னா மிருகசீரிடம். மிருகசீரிச நட்சத்திரம் வந்து அதனுடைய சிம்பிளே வந்து நாகம், அதாவது மருத்துவ குறியீடுகள் உள்ள நட்சத்திரம். ஸோ அது நம்பர் 1 நட்சத்திரம் வந்து மருத்துவ நட்சத்திரம். அடுத்தாக திருவாதிரை. திருவாதிரையில் வந்து நிறைய பல் டாக்டர், டென்டல், பிடிஎஸ், எம்டிஎஸ் நிறைய வந்து படிச்சிருக்காங்க. ஸோ திருவாதிரை வந்து அந்த எம்டிஎஸ் பிடிஎஸ் படிக்கக்கூடிய தகுதி வந்து அந்த வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூசத்தில் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன போல இது மாதிரி லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இவர்களெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மருத்துவத்துறைக்கு செல்வார்கள். அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் வந்து ஸ்டெத்தஸ்கோப், அதாவது வந்து நாம நட்சத்திர காலத்தை வந்து நம்ம படித்தோம் என்றால் நுகத்தடி என்று இருக்கும். அந்த காலத்தில் வந்து நுகத்தடி, இன்று ஸ்டெத்தஸ்கோப். அதனால வந்து கண்டிப்பா மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம். உத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் கண்டிப்பாக மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடங்கிறது மருத்துவ சேவை, மருத்துவம். ஸோ கண்ணியில் வந்து அந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் மருத்துவத்துக்குரிய நட்சத்திரங்கள். அடுத்து வந்து சுவாதி. சுவாதி நட்சத்திரமும் மருத்துவ நட்சத்திரம். அதுக்கு அடுத்தாற்போல் விசாக நட்சத்திரம். விசாகமும் ஏற்கனவே சொன்னது போல மருத்துவ நட்சத்திரம். சரிங்களா? அடுத்து வந்து அனுசம். விசாகத்துக்கு அடுத்தாற்போல் அனுசம். அனுசத்தில் வந்து
நம்பர் 1 நட்சத்திரம் வந்து அனுசம், அதாவது மிருகசீரிடம், அஸ்தம், அதே போல விசாகம், அனுச நட்சத்திரம். ஐயா ஐயா திருவாதிரை சொல்லியாச்சு, சுவாதி சொல்லியாச்சுங்களே, சொல்லியாச்சு. ஐயா தியானத்தில் இருந்திருப்பாராட்டிருக்குது. சொல்லியாச்சுங்க ஐயா, சொல்லிடுங்க. மறுபடியும் நீங்க சொன்னதுக்காக மறுபடியும் சொல்லிடுறேன். சுவாதி, சுவாதி மருத்துவ நட்சத்திரம். சரிங்களா? அடுத்து வந்து மூல நட்சத்திரம், மூலம். மருத்துவ நட்சத்திரங்களில் அடுத்ததாக மூலம் நட்சத்திரம். அடுத்து வந்து சதயம், சதயம் நம்பர் 1 நட்சத்திரம். சதயத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி, லக்னம், லக்னாதிபதி சந்திரன், 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி புதன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சதயம் வந்து ஒரு மருத்துவ நட்சத்திரம். அடுத்தாக ரேவதி, ரேவதி வந்து ஒரு மருத்துவ நட்சத்திரம். இதுல 15 நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்களில் 15 நட்சத்திரங்கள் மருத்துவ நட்சத்திரங்கள். இதுல வந்து கைராசியான மருத்துவர் யார் என்றால் இந்த மூலம் நட்சத்திரம் நம்பர் 1 கைராசியான டாக்டர் மூல நட்சத்திரம். அடுத்து வந்து மிருகசீரிடம், சதயம், அனுசம், ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்கள் வந்து கைராசியான டாக்டர். சரிங்களா? மனநோய் நட்சத்திரங்கள் அப்படின்னா மனநோய் டாக்டர், மனநல மருத்துவர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த பரணி, மகம், கேட்டை மனநல மருத்துவர். இது வந்து எங்க போய் பார்க்கறதுன்னா பிஜி படிக்கும்போது பார்க்கணும். எம்பிபிஎஸ் வந்து சாதாரணமா நான் ஏற்கனவே சொன்னது போல பார்க்கப்பட வேண்டும். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த நட்சத்திரங்கள் வந்து பயன்படும். சரிங்களா? அதே போல மனநோய் தரும் நட்சத்திரங்கள், மைண்ட் வந்து டிஸ்டர்பண்டா இருக்கிற மாதிரி இருந்துன்னா அந்த மனநோய் தரும் நட்சத்திரங்கள் வந்து எதுன்னா பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்ததுன்னா அவங்க அம்மாளுக்கு வந்து மனநோய் தரும், ஜாதகருக்கு கூட தரும். அதே போல மகம், மகத்தில் இருந்தாலும் மனநோய் தரும் நட்சத்திரம். கேட்டை, கேட்டையும் அதே போல. அடுத்தது தோல் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் என்றால் ஸ்கின் அலர்ஜி அல்லது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், நரம்பியல் மருத்துவர் அப்படியெல்லாம் பார்க்கறதுனா அதில் வந்து 1 ரோகிணி, 2வது வந்து உத்திரம், 3 வந்து பூராடம். நரம்பியல் மருத்துவர் அல்லது ஸ்கின் தோல் மருத்துவர் இதுக்கெல்லாம் பார்க்கணும்னா ரோகிணி, உத்திரம், அடுத்து வந்து பூராடம். சரி, நோய்களில் 3 வகையான நோய்கள் வந்து இருக்கின்றது. 1 வாதம், பித்தம், கபம். வாதம்னா நமக்கு எல்லாம் தெரியும், வாதங்கள் பக்கவாதம், முகவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த நோய். இதுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருந்தால், அதாவது 6ஆம் அதிபதியோ லக்ன புள்ளியோ அல்லது சந்திரனோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வாதம் சார்ந்து, பித்தம் சார்ந்து, கபம் சார்ந்து அடிப்படையாக அந்த நோய்கள் வந்து இருக்கும். அப்ப வாதத்துக்கு எந்த நட்சத்திரங்கள் என்றால் அசுனி நட்சத்திரம். வாதத்திற்கு அசுனி, திருவாதிரை, அசுனி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், பூரட்டாதி. நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தங்க, பார்க்கும்போது சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரம். சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் என்றாலே வாதம் சார்ந்து ஒரு நோய் இருக்கும் அவங்க ஃபேமிலியில. ஒன்று ஜாதகருக்கோ அல்லது வந்து அவங்களுடைய தாய் வம்சத்தில் அது தாய்க்கு கூட கண்டிப்பாக இருக்கும். நான் பார்க்கும்போது அவங்க அம்மா முன்னாடி இருந்தாங்க, ஒரு ஜாதகரும் அவங்க தாய் வந்து முன்னாடி இருந்து பலன் பார்க்கறதுக்கு இருந்தாங்க. ஸோ உங்க குடும்பத்தில் வந்து வாதம் சார்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதுக்கு வந்து வாத கோடாரி தைலம் வாங்கி வீட்டில் வைங்க அப்படின்னு. அவங்க அம்மாளுக்கு வந்து வாதம், சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரம். ஸோ இது வந்து வாத நட்சத்திரம். ஸோ வாதம் அவங்க அம்மாளுக்கு வந்து முடக்கு வாதம், மூட்டு வாதம் அப்படின்ட்டு வாதங்கள் சார்ந்த அந்த நோய் வந்து நமக்கு இண்டிகேட் செய்கிறது. அடுத்து வந்து பித்த நட்சத்திரம்.
பித்தம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பித்தம்னா சூடு தானே, பித்தம்னா சூடு. அப்ப பரணி, மிருகசீரிடம், பூசம், அடுத்து பூரம், சித்திரை, அனுசம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திரங்கள் வந்து பித்த நட்சத்திரம். அடுத்து வந்து கபம். கபம் கபம் என்றால் சளி, அடிக்கடி சளி பிடிக்கிறது. அது இயற்கையாகவே சளி பிடிக்கும், இயற்கையாகவே சளி பிடிக்கும். யாருக்கு என்றால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே சளி பிடிக்கும். கிருத்திகை, ரோகிணி, ஆயில்யம், மகம், சுவாதி, அப்புறம் விசாகம், அடுத்தாக உத்திராடம், திருவோணம், ரேவதி, இந்த 9 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒன்று லக்னம் அல்லது லக்னாதிபதி அல்லது சந்திரன் 6ஆம் அதிபதி, இவர்கள் இந்த 9 நட்சத்திரங்களில் நின்றால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், சளி தொந்தரவு, வீசிங் ப்ராப்ளம் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தாக கிட்னியை பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கிட்னி, இப்ப நாம ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள், அதாவது பரணி, மகம், பூரம், சித்திரை, விசாகம், பூராடம், அதாவது வந்து என்னன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கிட்னி ஸ்டோன் வருது அல்லது கிட்னி வந்து என்னன்னா தொற்று, சிறுநீர் தொற்று, சரிங்களா, இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வரும், அதனால கவனமா இருங்க அப்படின்ட்டு நாம பலன் பார்த்து சொல்லி பரிகாரம் பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, தீபம் போடுங்க என்று சொல்வதை விட எதிர்காலத்தில் உங்களுக்கெல்லாம் இது போன்ற சில நோய்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும், சற்று கவனமாக இருங்கள் என்று நாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது பரணி, பூரம், மகம், பூரம், சித்திரை, விசாகம், பூராடம், இந்த நட்சத்திரங்கள் வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள். ஏன்னா இது வந்து பரணி, பூரம், பூராடம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள். ஸோ சுக்கரன் என்றால் கிட்னி சம்பந்தப்பட்டது, சிறுநீர் தொற்று சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து இந்த சில டிஃபெக்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மகம் என்றால் ஆண் எலி, பூரம் என்றால் பெண் எலி, சித்திரை என்றால் ஆண் புலி, விசாகம் பெண் புலி. ஸோ எலிகளும் புலிகளும் தண்ணி வந்து அதிகமாக குடிக்காதுங்க காட்டில், எலிகளும் புலிகளும் தண்ணி வந்து அதிகமாக குடிக்காது. அப்ப குடிக்காம நாமளே தண்ணி குடிக்காம போன என்ன ஆகும், கிட்னி பாதிக்கும். அதுபோல இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். அவங்களுக்கு உரிய பரிகாரம் இதுதான், நோய் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வந்து இதான் ஒரு சிறந்த நாம ஒரு நிவாரணி, தண்ணீர் தான். சரிங்களா? அடுத்தது நமக்கு எல்லாம் சில இப்ப நாட்டில் வந்து பாருங்க, நேத்து கூட முந்த நேத்து கூட நியூஸ்ல போட்டாங்க, போன வருடம் வந்து 54,000 பேர் வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க நம்ம இந்தியாவில் இருந்தாங்கன்னு சொல்லி, இப்ப அது வந்து 1 லட்சம் பேரா வந்து மாறிட்டாங்க அப்படின்ட்டு அந்த செய்தி போட்டாங்க டிவியில. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் புற்றுநோயுடைய தாக்கம் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வளர்ந்து வருகின்றது. அப்ப கிட்னி யாரால் கேன்சர் யாராருக்கெல்லாம் பாதிக்கும், கேன்சர் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதி அல்லது பாதகாதிபதி தொடர்பு இருந்தால் கிட்னி வரும். எல்லாத்துக்கும் கேன்சர் நோயின்னு சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் கேன்சர் நோய் வந்துடும் சொல்லக்கூடாது. ஸோ இது 6, 8, 12 பாதகம் தொடர்பு இருந்தால் மட்டுமே, அல்லது பாதகாதிபதி கிருத்திகையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் வந்து வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து ரோகிணி, ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கேன்சர் சம்பந்தப்பட்ட தாக்கம் இருக்கும். அடுத்து வந்து புனர்பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம்,
சித்திரை, கேட்டை, உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஒன்று 6ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ அல்லது பாதகாதிபதியோ நின்றால், இந்த சாரங்களில் நின்றால் நிச்சயமாக கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உணவு பழக்கங்களில் சற்று மாறுதலுக்கு உட்பட்டு நீங்கள் உணவு அருந்த வேண்டும் அல்லது அதுக்குண்டான சில வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லலாம். இந்த நோயெல்லாம் எப்ப வரும், எந்த காலத்தில் வரும் அப்படின்னு என்றால், உங்கள் வயதோட்டம் 6ஆம் இடத்திற்கோ அல்லது 6ஆம் அதிபதிக்கோ அல்லது பாதகாதிபதிக்கோ சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அந்த வயதில் நோய் வரும். இப்ப சிம்ம லக்னம் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக மேசமே எடுத்துக்கொள்ளுங்கள். மேசத்தில் எடுத்துக்கொண்டால் இப்ப வயதோட்டம் ஒரு ஏறத்தாழ ஒரு 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 16 இப்போ ஒரு 40 வயசுன்னு வச்சுக்காங்க. இப்ப மேச லக்னத்துக்கு 40 40ல 41 42 வயது 42 வயதுல வர்றாங்க. மேச லக்னம் 42 வயது என்பது 6ஆம் இடத்திற்கு போகும். வயதோட்டம் 6ஆம் இடத்திற்கு போகும், கன்னிக்கு போகும். இப்ப கன்னியில அங்கே சித்திரை நட்சத்திரம் அது என்ன நட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது. அப்ப சித்திரையில் போகும்போது, வயதோட்டம் போகும்போது கண்டிப்பாக அந்த கேன்சர் சார்ந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணும். எந்த வயசுல அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணும். அல்லது புதன் மீது 6ஆம் அதிபதி புதன் மீது வயதோட்டம் போகும்போது கண்டிப்பாக அந்த வயசுல கேன்சர் வரும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா நம்மளை கையெடுத்து கும்பிடுவாங்க. பரவாயில்ல சொன்னீங்க. இதுக்கு எந்த வித டூலும் கிடையாது. எந்தவித நாம பரிசோதனை நாம பண்ணல. ஆனா நமக்கெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த கேன்சர் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. மருத்துவம் படிக்க கேட்பார்கள். அடுத்து கேட்டரிங் டெக்னாலஜி இப்பெல்லாம் எல்லாருமே இப்போ இனிமேல் பார்சல் உணவு தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் வருது இல்லைங்களா? ஒன்று மருத்துவம் அதிகமாக படிக்கின்றார்கள் இப்பொழுது. அடுத்து சமையல் கலையில் அதிகமாக இப்பெல்லாம் நம்ம நாட்டில் மக்கள் தயாராகிட்டாங்க. சமையல் கலையில யார் ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக சமையல் செய்வார்கள். நல்ல சுவையாக சமையல் செய்வார்கள். ஒன்று கிருத்திகை, அடுத்து பரணி நட்சத்திரம், 3வது திருவாதிரை, 4 ஆயில்யம், 5 உத்திரம், 6 விசாக நட்சத்திரம், 7 அவிட்ட நட்சத்திரம், 8 சதய நட்சத்திரம், 9 ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சமையல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். நல்ல சமைப்பாங்க. அல்லது உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சா கூட இந்த நட்சத்திரங்களில் இருக்கின்ற அந்த சமையல்காரர் நீங்க பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வீட்டில் உடைய உணவு தயாரிக்கும் போது நிச்சயமாக உங்க ஃபங்க்ஷன்ல சாப்பாடு சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நீங்க யாராவது அது மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கின்ற, ஆமா நீங்களே என்ன நட்சத்திரம்? சரி, சமையல் எப்படி செய்வீங்க? சிறப்பா செய்வீங்க. திருவாதிரை. சரிங்களா? கண்ணு நீங்களும் திரு. அம்மா நீங்க ரோகிணி நீட்டா சமைப்பீங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இயற்கையாகவே சமையல் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்ப நீங்க எல்லாம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் எல்லாம் மற்ற நட்சத்திரங்கள்லாம் வீட்டில் சமையல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒரு 50 பேரு, 500 பேரு, 1000 பேரு, எத்தனை பேர் செஞ்சா கூட அப்படியே டேஸ்ட், மனம் மாறாம, சுவை மாறாம செய்யக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு. சரிங்களா? ஆமா. அடுத்து கண்ணீர் விடும் நட்சத்திரம். கண்ணீர் விடுவாங்க. யாரெல்லாம் கண்ணீர் விடுவாங்க அப்படின்ட்டு நட்சத்திரங்கள் சொல்லுதுங்க. அப்படி பார்க்கும்போது திருவாதிரை 6ஆம் அதிபதி இருந்தாலும் சரி,
6ஆம் அதிபதி என்றால் அதாவது திருவாதிரை எந்த கிரகம் இருந்தாலும் கண்ணீர் விடுவார்கள். சூரியன் இருந்தால் அப்பா, சந்திரன் இருந்தால் தாய், செவ்வாய் இருந்தால் கணவர், புதன் இருந்தால் தாய் மாமன், அல்லது அந்த புதன் இருந்தால் பள்ளி படிப்பிற்காக கண்ணீர் விடுவார்கள். அப்படி எடுத்துக்கணும். குரு இருந்தால் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு பணத்துக்காக கண்ணீர் விடுவாங்க. சுக்கிரன் இருந்தால் மனைவி பணத்துக்காக வந்து கண்ணீர் விடுவாங்க. 6ஆம் அதிபதி இருந்தால் கடனுக்காக கண்ணீர் விடுவார்கள். அதாவது வந்து திருவாதிரையில் 6ஆம் அதிபதி இருந்தால், 6ஆம் அதிபதியுடைய திசை நடந்தால், 6ஆம் அதிபதியுடைய புத்தி நடந்தால், 6ஆம் அதிபதியுடைய அந்தரம் நடந்தால் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடனுக்காக கண்ணீர் விடுவார்கள் அல்லது நோய்க்காக கண்ணீர் விடுவார்கள். சரிங்களா? அதனால நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் இப்ப இந்த காலத்துல வந்து அழுதுட்டு இருக்கீங்க கடனுக்காக அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே அழுதுருவாங்க. 500 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க. அவன் கஷ்டத்தில் கூட இதை சரியே சொன்னீங்க அப்படின்ட்டு ஒரு சில வாடிக்கையாளர் அப்படி வந்து கண்ணீர் விடக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து நம்பர் 1 வந்து திருவாதிரை. அடுத்து வந்து மகம் நட்சத்திரம், மகம். அடுத்து வந்து அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் வந்து கண்ணீர் விடக்கூடிய அந்த நட்சத்திரங்கள். என்னென்ன அதிபதிகள் இருக்கின்றதோ அதெல்லாம் நீங்க எல்லாம் பொருத்தி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பலன் வந்து 100% சரியா இருக்கும். இதுல வந்து ஒளிவு மறைவு இல்லை. அடுத்து வந்து உறவை பிரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இப்ப பையனை பிரிப்பாங்க, அம்மா வந்து மனைவி வந்த பின் தாயை பிரிப்பார்களா அல்லது தந்தை பிரிந்து வாழ்வார்களா அல்லது வந்து குடும்பத்தை விட்டு பிரிவார்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. நிறைய கேட்பாங்க. கேட்கும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உறவை பிரிக்கின்ற நட்சத்திரங்கள். கிருத்திகை நம்பர் 1 வந்து கிருத்திகை. அடுத்து வந்து ரோகிணி. ரோகிணி 3வது வந்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் உறவை பிரிக்கின்ற நட்சத்திரம். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்தமும் உறவை பிரிக்கும். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாகம் வந்து உறவை பிரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து மூலம், மூல நட்சத்திரம். அடுத்தாக பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி. கடைசியா ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரம் ஏன் என்று சொன்னால் உறவை பிரிக்கின்ற நட்சத்திரங்கள் என்று சொன்னால் கிருத்திகை வந்து முருகர் பிறந்த நட்சத்திரம். சோ முருகர் வந்து தாய் அல்லது தந்தை விட்டு பிரிந்து வந்து தனியாக இருந்தார். சரிங்களா? அதே போல ரோகிணி இது கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம். சோ அவரும் தனியாக தான் இருந்தார். அடுத்தாக புனர்பூசம் ராமர் பிறந்த நட்சத்திரம். இது தேசாந்த நட்சத்திரம். சோ அவரும் காட்டுக்குள்ளதான் இருந்தார். அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் லவ குசன், லவன் குசன் ராமருடைய குழந்தைகள் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். சோ அவங்களும் தான் காட்டுல வந்து இருந்தாங்க. அதே போல விசாகம், விசாகம் வந்து முருகர் பிறந்த நட்சத்திரம், பிரிக்கும் நட்சத்திரம். கார்த்திகை வந்து வெட்டும் நட்சத்திரம், உறவை வெட்டுறதுங்க. கார்த்திகை நட்சத்திரம் இருந்தா துண்டிக்கிறது. இது வந்து பிரிக்கிற நட்சத்திரம். இது வந்து முரம். முரத்துல வந்து என்ன பிரிக்குங்க? பதரெல்லாம் வெளியே போயிடும், நல்லதெல்லாம் இருக்கும். இங்க விசாகத்துல வந்து யாராவது ஒரு மேனேஜரா இருந்தாங்கன்னா ஒரு கம்பெனியில நல்ல ஆட்களா வந்து தேர்வு பண்ணுவாங்க. நல்ல செலக்டட் பர்சனா வந்து நல்ல ஸ்கில்லான நபரா பார்த்து எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க செலெக்ஷன் பண்ணக்கூடிய திறமை வந்து விசாகத்துக்கு உண்டு. சரிங்களா? அடுத்து வந்து மூலம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரும் வெளியில் தான் இருந்தார். சரிங்களா? அடுத்து வந்து கர்ணன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி. கர்ணன் அவரும் தாய் தந்தையர் விட்டு பிரிதா இருந்தாருங்க. அடுத்தாக ரேவதி. ரேவதியில பிறந்தவர் தான் சனி பகவான். சோ அவருடைய அப்பா வந்து அப்பாவே வந்து சனி பகவான் வந்து ஒதுக்கி வைத்து விட்டார். சோ சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி. சரிங்களா? அதே போல இந்த சிரிக்கும் நட்சத்திரம் ஒன்று இருக்கு. ஐயா கூட சொன்னாருங்க, வேலு சிவ ஐயா. சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதாவது அணைக்கும் போது ஒரு வகையான ஹார்மோன் சுரக்கும், அல்லது வந்து ஏதாவது உதவி செய்யும் போது ஒரு ஹார்மோன் சுரக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் நட்சத்திர ரீதியை நாம என்ன சொல்ல போறோம்னா
லக்னமோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ எந்த கிரகமா இருந்தாலும் சரி, எந்த ஆதிபத்தியமா இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரமும் சிரிக்கின்ற நட்சத்திரம், சிரிக்கும் நட்சத்திரம். ஸோ இவர்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புனர்பூசம் ஆயில்யம் அல்லது பேச்சே வந்து சிரிப்பாக இருக்கும். எப்பொழுதும் வந்து ஒரு புன்னகையோடு தான் இருப்பார்கள் அப்படின்ட்டு கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு வேலு சிவாஜி அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருந்ததுங்க நட்சத்திரம்? எப்படி இருந்தது? சூப்பரா, ரொம்ப நன்றிங்க. சிறப்பு. எழுதி வச்சுக்காங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு டேபிள்ல வந்து அப்படியே இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா மனசுல வந்து நின்றோம். ஈஸியா வந்து நமக்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து காரகத்துவம் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். கிரகங்கள் வந்து எடுத்து கொடுக்கறதை விட அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவம் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையலாம் எல்லோரும் சேர்ந்து. நன்றி, வணக்கம். அண்ணா ஏதாவது வித்தியாசமா சொன்னா அண்ணா, வேலு சிவண்ணா, வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களும் அதே மாதிரி வேலு சிவண்ணாங்கிட்ட வந்து எதையுமே தப்பிச்சு போக முடியாது. தப்பான சொல்லிவிட்டான், தவறான கருத்தை பதிவிட்டால் தப்பித்து செல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அனுபவம் அதிகம், நம்மை விட அனுபவம் வந்து எல்லா விஷயத்திலையும் அதிகம். ஸோ இந்த சபையில வந்து தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டால் அவர் வந்து அதுக்குரிய விளக்கம் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். அதனால எனக்கு வாய்ப்பளித்த திரு வேலு சிவாஜி அவர்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வெப்படை கந்தசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.